ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு ட்ராமா பற்றி தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட நேம் பார்த்திங்கன்னா டியர் எக்ஸ். இந்த ட்ராமாவில் நம்ம ஹீரோயின் சொல்லி மென்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா ஹீரோயின், அதாவது மெயின் லீடாக நடிச்சிருக்கிறவங்க பயங்கரமான ஒரு சைக்கோ. அவங்கக்கிட்ட வந்து யாராவது மோதுனாங்க, சீண்டுனாங்க, அவங்க காலி தான். ஆனால் அவள் நேராக போயெல்லாம் அட்டாக் பண்ண மாட்டா. கூட இருக்கிறவங்கள மேனிப்புலேட் பண்ணி அவங்க மூலமாக பயங்கர கிளவராக தான் அவங்கள வந்து அடிப்பாள். ஸோ ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இந்த ட்ராமா. வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு மழை பெய்யுது. ஒரு குட்டி பொண்ணை காட்டுறாங்க. அவளுக்கு பார்த்தீங்கன்னா மூஞ்சியெல்லாம் பயங்கரமாக அடிபட்டிருக்கு. பேண்டேட்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து ஒட்டிக்கிட்டே அவங்க அப்பா கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா. அம்மா வந்து டெய்லியுமே குடிச்சிட்டு என்னை பயங்கரமாக அடிக்கிறாங்க, என்னை ரொம்ப சித்திரவதை பண்ணுறாங்க, நீங்கள் ஏன்ப்பா எதுவுமே கேட்க மாட்டீங்க அப்படின்னு. இவங்க அப்பா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொம்பளைய காலை பிடிச்சி தரன்னு அப்படியே வெளியே இழுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. இவளும் பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்களை பார்க்குறாங்க. அவரோட அப்பா பார்த்தீங்கன்னா, எனக்கு டிவோர்ஸ் கொடுத்து தொலைனாலும் கொடுக்கவும் மாட்றா, கூட இருந்து யாவையை தான் வாங்கிட்டுருக்கா அப்படின்னு அவங்கள அப்படியே வெளியே தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த அம்மா பயங்கர போதையில் இருக்குது, பயங்கரமாக மழை கொட்டுது. என் கூட இருந்து ஆவியை வாங்கிறதுக்கு நீ செத்து தொலை அப்படின்னு இந்த ஆள் பார்த்தீங்கன்னா மாடிப்படியிலேருந்து அப்படியே கீழே தள்ளி விட்டுறாரு. அந்த அம்மா வட்டில் உருண்டு கீழே போய்கிட்டே இருக்குது. இந்த சத்தம் கேட்டு அந்த குட்டி பொண்ணு பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பார்க்குறா. நீங்கள் ஒன்றும் அம்மாவை கீழே தள்ளி விடலையே அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஐயே, நான்லாம் ஒன்றும் தள்ளி விடலை, அவள் நல்லா குடிச்சிட்டு போதையில் தான் கீழே விழுந்து செத்து போயிட்டா. என்ன பண்ணுறது, அவளுமே உன்னை கஷ்டப்படுத்திட்டு தானே இருந்தா. ஸோ நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் போயிட்டு நல்லா ரிச்சானா வேறு ஒரு அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு வரேன். இதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் கஷ்டன்றது இருக்காது, ஒன்லி சந்தோஷம் மட்டும்தான் அப்படின்னு அந்த ஆள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறான். இந்த குட்டி பொண்ணு பார்த்தீங்கன்னா அப்படியே கிட்ட வந்து செத்து போனால் அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு மாதிரி வில்லத்தனமாக தான் அப்போவே பார்க்குது. சரின்ட்டு அவள் அங்கேருந்து போகும்போது இந்த அம்மா பார்த்தீங்கன்னா இன்னும் சாகலை போல் அவளோட காலை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்காங்க. என்னை காப்பாற்று, ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ண அப்படின்னு. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையே, அப்படியே தட்டி விட்டுட்டு அங்கேருந்து போய்கிட்டே இருக்கா. அப்படியே கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா கடந்து போயிடுது. ஒரு பெரிய பேலஸை காட்டுறாங்க. உள்ளேருந்து ஒரு மாடல், பெரிய ஒரு ஆக்ட்ரஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே மாசாக நடந்து வந்துட்டுருக்காங்க. இவளை பற்றின இன்ட்ரோஸும் கொடுத்துட்ருக்காங்க. இவளோட பேர் பார்த்தீங்கன்னா ஜீனா. இவ தான் அந்த குட்டி பொண்ணு. இவ வந்து ஒரு பெரிய சைக்கோ. கூட இருக்கிறவங்கள மேனிப்புலேட் பண்ணியே இவளுக்கு பிடிக்காதவங்களை பார்த்தீங்கன்னா கொலை பண்ணிடுவா அப்படின்னு. ஆனால் இப்போதைக்கு ஒரு பெரிய ஃபேமஸான ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கா. இதுக்கு முன்னாடி இவளோட லைஃப்பில் என்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்றத காட்டுறாங்க. இவ வந்து ஸ்கூல் படிச்சிட்ருக்கா. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வாங்க வாங்க அந்த டீச்சருக்கு வந்து பர்த்டேயில் நம்ம கேக் வெட்டலாம் அப்படின்ட்டு கேக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொண்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் நம்ம மெயின் கேரக்டர் இந்த ஜினா பார்த்திங்கன்னா அப்படியே வெளியே பார்க்குறா. அங்கே ஒருத்தவன் ரொம்ப கோவமாக காரை நிறுத்திட்டு வந்துட்டுருக்கான். இங்கிட்ட அந்த டீச்சர்கிட்ட பார்த்திங்கன்னா அந்த கேக்கை வந்து கொண்டு போகிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக அந்த டீச்சர் இருக்காங்க. ஆனால் ஸ்கூலில் இருக்கிற மற்ற டீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா எதையோ பார்த்து என்னாச்சு இப்படியா அப்படியா அப்படின்ற மாதிரி பரபரப்பாக எதையோ பேசிகிட்டு இருக்காங்க. அதே சமயம் கார்லேருந்து இறங்கி வந்திருப்பார்ல அவர் பார்த்திங்கன்னா அந்த கேக்கோடு சேர்த்து அந்த அம்மாவை அப்படியே தள்ளி விட்டுறாரு. அந்த அம்மா மூஞ்சி போய் கேக்கில் பட்டுருது, என்ன இலவுது அப்படின்னு நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் தூக்கி வீசுறாரு. ஆக்சுவலாக இந்த அம்மா வந்துட்டு வேறு யாரு கூடயும் அஃபேரில் இருந்திருக்கும் போல், அந்த ஃபோட்டோஸ் இவருக்கு கிடச்சிருக்கும் போல். ஸோ அதெல்லாம் தூக்கி வீசிடுறாரு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி அவமானம் ஆயிடுது. அந்த ஃபோட்டோஸை பார்த்தீங்கன்னா புறக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்துறாங்க. மேனேஜ்மெண்ட்டில் கூப்பிட்டு வச்சு இந்த அம்மாவை கிளிகளின்னு கிளிக்கிறாங்க. என்னம்மா நீ இவ்வளோ கேவலமாக இருக்க, ஸ்கூல் வெப்சைட் எல்லாத்துலேயுமே பரவி வச்சு, தயவு செஞ்சு வேலையை விட்டே நீ போயிருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த அம்மாவும் பார்த்தீங்கன்னா கூனி குறுக்கி அப்படியே தள்ளாடி தள்ளாடி வெளியே வந்துட்டுருக்கு. அப்போது நம்ம ஜினா பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணுறா. டீச்சர் உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே, நீங்கள் ஓகே தானே அப்படின்ட்டு. சரி ஆறுதல் தான் சொல்கிறாளோ அப்படின்னு அந்த டீச்சர் பார்க்கும்போது, எப்படி இருக்கு என்னோட பர்த்டே கிஃப்ட்டு, நல்லா இருக்கா? என்ன சொன்ன நீ, எனக்கு யாருமே கார்டியன் இல்லாத ஒரு அனாதை பொண்ணுன்னு சொன்னியா? இப்போது நீயுமே எல்லாத்தையும் இழந்து அனாதையை தாண்டி இருக்க போகிறன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதான், இந்த மிஸ்ஸு தெரிச்சு அங்கேருந்து ஓடிட்டுருக்கு. ஸோ டீச்சரே வச்சு செஞ்சுருக்கானா இந்த ஜினா பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய ஆள்னு பார்த்துக்கோங்க. அந்த டைமும் ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கா. இவளோட பேர் சன்கே. இவளும் ஜினாவும் பார்த்திங்கன்னா ஒரே மார்க் தான் எடுத்திருக்காங்க. பட் இவளுக்கு வந்து செகண்ட் ரேங்கும் ஜினாவுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரேங்கும் கொடுத்துட்டாங்களாம். அதை பற்றி கிளாஸ் மிஸ் கிட்ட வந்து கேட்கும்போது, ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் ஆர்ட் டீச்சர் தான் அவளுக்கு வந்து ஃபஸ்ட் ரேங்க் கொடுத்தாரு, நீ என்னவா இருந்தாலும் அவர்கிட்ட போய் கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
இவளும் பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது, ஜினாவும் அந்த ஆர்ட் டீச்சரும் பேசிட்டு இருக்காங்க. என்னடா இவங்களுக்குள்ள எதுவும் நடக்குதோ அப்படின்ட்டு இவ அப்படியே ஒரு மாரி பார்த்துட்டு இருக்கும்போது, அங்க ஒரு பையன் வரான். "என்ன பண்ணிட்டு இருக்க? நீ வீட்டுக்கு போலையா?" அப்படின்னு. "இல்லப்பா என்னோட கொடைய நான் கிளாஸ் ரூம்லயே வச்சுட்டேன். அதான்" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "அங்க எந்த ஒரு கொடையுமே இல்ல. உனக்கு லேட் ஆயிடுச்சு. வா நான் வீட்ல கொண்டு போய் உன்ன விடுறேன்ட்டு" அப்படியே கை தாங்கலா கூட்டு போயிட்டுருக்கான். இவனோட பேர நம்ம ஜோன்னு வச்சுக்கலாம். மறுநாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, உட்காந்து படிச்சுட்டு இருக்கா. அந்த டைம் சன்ஹே வந்து கேட்குறா, "என்னப்பா நேத்து ஈவினிங் அந்த ஆர்ட் டீச்சர் கூட ஏதோ பேசிட்டு இருந்த, ஏதோ போற மாரி தெரியுது" அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சொல்றா, "நீ நெறைய மூவிஸ்லலாம் பார்த்துருக்கியா? அதுல நெறைய கேரக்டர்ஸ் வந்து செத்து போவாங்க. ஏன்னா, அடுத்தவங்க விஷயத்துல தலையிடுறனால தான் அவங்க சாவாங்க. அதே மாதிரி உன்னோட ரியல் லைஃப்ல நீயும் சாகணும்னு நினைக்கிறியா என்னன்ற மாரி கேட்கும்போது அவளுக்கு அல்லு இல்ல. ஆத்தாடி நம்ம என்ன கேட்டா இவ என்ன பதில் சொல்றா அப்படின்ட்டு. இதுக்கப்புறமா கிளாஸ் மிஸ் வந்து ஜினாவ வந்து பாராட்டுறாங்க. "நீ கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு வாழ்த்துக்கள்" அப்படின்ட்டு. அப்புறம் ஜோவுமே சொல்றாங்க, "நீ அந்த ரைட்டிங் காம்படிஷன்ல வந்து வின் பண்ணிட்ட. ஸோ அதுக்கும் உனக்கு வாழ்த்துக்கள் சொல்றேன். ஆனா நெக்ஸ்ட் காம்படிஷனுக்கு நீ ப்ரிப்பேர் பண்ணிக்கோ" அப்படி. ஆனா ஜோ பார்த்தீங்கன்னா, "இல்ல மேம் இந்த காம்படிஷன்ல நான் கலந்துக்கறல. ஜினாவ கலந்துக்க சொல்லுங்க" அப்படி. இத கேட்ட சன்ஹேக்கு பார்த்தீங்கன்னா செம்ம எரிச்சலா இருக்கு. ஏன்னா இவளுக்கு ஜோ மேல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. அந்த காம்படிஷன் டீம்ல இவ பார்த்தீங்கன்னா ஹெட்டாவும் இருக்கா போல. என்ன இவன் இவ்வளோ சஜஷன் பண்ணுறானே அப்படி. இதுக்கப்புறமா எல்லாரும் அந்த காம்படிஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் சன்ஹே பார்த்தீங்கன்னா, "நீ வந்து அந்த ப்ரெசன்டேஷனை பார்த்துக்கோ, நீ வந்து இதை ரிசர்ச் பண்ணிக்கோ, நீ அதை பண்ணிக்கோ" அப்படின்ட்டு அவளே எல்லாத்தையுமே பிரித்து கொடுத்து வேலையை முடிச்சிடறா. நம்ம ஜினாக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையை கொடுத்துறாளா. ஜினா பார்க்குறா, "ஆமாம் நீ தான் எல்லா டெசிஷனுமே எடுப்பியா? ஆல்ரெடி எல்லாமே முடிவு எடுத்துட்டியா?" அப்படின்னு. அப்போ ஒரு பொண்ணு வந்து சொல்கிறா, "இவ ஆல்ரெடி இந்த டீமில் இருக்கா, ஸோ இவ பண்ணால் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி" சொல்லும்போது, ஆனா, நம்ம வின் பண்ணணும் அப்படின்னா, டீம் ஒர்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. ஸோ எல்லாருமே தானே டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு. சன்ஹேக்கு செம்ம காண்டாயிட்டுருக்கு. ஆமா, கரெக்ட்டு தான். இவ சொல்றது கரெக்ட்டு தான். நம்ம எல்லாரும் சேர்ந்து டெசிஷன் எடுக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப வெறுப்போடு பேசிட்டு இருக்கா. ஈவினிங் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் விட்டு வரும்போது அவங்க அம்மா வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. இவ காரில் உட்காந்து பயங்கரமா புலம்பிட்டு இருக்கா. என்னை விட அவ வந்துட்டு முந்திட்டா. எனக்கு அவளை பார்த்தாவே இரிட்டேட்டிங்காக இருக்கு. அவ எங்க தான் கோச்சிங் போறா? அத விசாரிச்சு சொல்ல முடியுமா? அப்படின்னு. "அடியே அவளே ஒரு அனாதை. அவ எங்கடி டியூஷன்லாம் போய் படிக்க போறா?" அப்படின்ட்டு. "எது ஜினா வந்து ஒரு அனாதையா?" அப்படின்ட்டு. இவ ஒரு மாதிரி சிரிக்கிறா. இதை வச்சு இது என்ன பண்ண போகுதுன்னு தெரில. இதுக்கப்புறம் ஜோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்குள்ளே தான் வந்துட்டு இருக்கான். அங்கே ஜினா பார்த்தீங்கன்னா சிரிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இவன் அப்படியே ஒரு மாதிரி மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கானா. அவள் யதார்த்தமாக திரும்பி பார்க்குறா. யாரோ பார்க்குற மாதிரி இருக்கே அப்படின்னு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் ஒளிஞ்சுக்கிறான். அப்படியே கண்ணை மூடுறான். யாரோ ஒருத்தவங்கள தண்ணிக்குள்ளே முக்கி முக்கி எடுக்கிற மாதிரி ஒரு விஷுவல் தான் தெரியுது. அப்படியே பதறி போய் கண் முழிச்சு பார்த்தா ஹீரோயினோட மடியில் படுத்து கிடக்கான். இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றது தெரியல. "என்னாச்சு உனக்கு உடம்பு சரியில்லையா?" அப்படின்னு ஜினா கேட்கும்போது, "அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது வந்து பாஸ்ட்" அப்படின்ற மாதிரி சம்திங் ஏதோ சொல்கிறான். பட் கிளியராக என்னன்றது தெரில. "சரி உன்னோட நோட்ஸ் தரியா?" அப்படின்ற மாதிரி இவ கேட்குறா. இவனும் பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுக்கும்போது அந்த நோட்ஸ்குள்ளே வந்து ஒரு லெட்டர் இருக்குது. இவனும் அதை எடுத்து படிச்சுட்டு இருக்கா. சன்ஹே தான் ஜோக்காக எழுதியிருப்பா போல். "ஐ திங்க் எனக்கு ரொம்ப உன்னை பிடிச்சிருக்கு. நீ வந்து எனக்கு ரிப்ளை பண்ணு. உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன்" அப்படின்னு. அந்த டைமு ஜோக்கு பார்த்தீங்கன்னா சன்ஹேட்லேருந்து ஃபோன் கால் வருது. இவனும் அட்டன் பண்ணி பேசுகிறான். அவன், "அந்த ஜினா தான் உங்ககிட்ட வந்து நீ காம்படிஷன்லேருந்து விலகிக்கோ, நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்னாளா?" அப்படின்னு. "அப்போல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு ஆக்சுவலாக டைம் கிடைக்கலன்ற மாதிரி சொல்கிறான்." "இல்லைப்பா, நீயும் நானும் வந்துட்டு இந்த ஸ்கூலோட வைஸ் பிரசிடென்ட் அண்ட் பிரசிடென்ட்டு. ஸோ நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தால் தான் இந்த காம்படிஷனை ஈஸியாக வின் பண்ண முடியும். நீ திரும்பவும் வந்து இந்த டீமில் சேர்ந்துக்கோன்ற மாதிரி கூப்பிட்றா. இல்லை இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே ஜினா கிட்ட வந்துட்டுருக்கான். "அம்மா இது என்ன லெட்டர்?" அப்படின்னு. "சன்ஹே தான் உனக்காக உருகி உருகி எழுதியிருக்கான்னு. அதை ஏண்டி உட்காந்து சீரியஸாக படிச்சுட்ருக்க? தூக்கி போடுன்ற மாதிரி" சொல்லும்போது, "உனக்கு ரிப்ளை பண்ண பிடிக்கலைனா நான் வேணா ரிப்ளை பண்ணட்டுமா?" அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்கிறா. இவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். மறுநாள் காலையில் ஜினா பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வரும்போது ஒரு பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கா, "இங்கே பாரு அந்த சன்ஹே வந்து அந்த ஓட்டவாய்கிட்ட போய் நீ ஒரு ஆஃப்ன்ற மாதிரி சொல்லிட்டா. அவள் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கே சொல்லிட்டா. ஸோ நீ எதையுமே கண்டுக்காது. அப்புறம் உன்னை கிளாஸ் மிஸ் வேற வர சொன்னாங்கன்ற மாதிரி சொல்லும்போது, இவனும் என்னன்ற மாதிரி கிளாஸ் மிஸ்கிட்ட கேட்கும்போது, "நீ இந்த டீம்லேருந்து விலகிக்கோமா. ஏன்னா இந்த டீமில் இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து உன்னை அலோவ் பண்ண மாட்டாங்க" அப்படின்னு. இவளுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது.
சரின்ட்டு கிளாஸ் ரூம்ல வந்து உட்காந்துட்டு இருக்கா. சன்னிய பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ற மாரி பேசிட்டு இருக்கா மத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. இவங்க தான் என்னோட அம்மா, இவங்க தான் என்னோட அப்பா அப்படின்னு. இந்த விஷயங்களையும் ஜோவும் கேட்டுட்டு இருக்கான். அப்படியே திரும்பி ஜினாவ தான் பார்க்குறான். அவ மண்டைக்குள்ள அந்த ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருப்பா, "உண்மைக்குமே உனக்கு அம்மா, அப்பா கிடையாதா?" அப்படின்னு. ஸோ அப்படி கேட்கும்போது அவளுக்கு அவங்க அம்மாவோட ஞாபகம் வருது. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, பயங்கரமா போட்டு இவள அடி அடின்னு அடிச்சிருப்பாங்க போல. அந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே கண் முன்னாடி வந்து போகுது. அந்த டைமு இந்த சன்கே பார்த்தீங்கன்னா, "என்னம்மா கனவு கண்டுட்டுருக்க? உன்ன அந்த டீம்லேருந்து தூக்கிட்டாங்களாமே!" அத கேட்டோனே எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமான்னு இன்னி வெறுப்பேத்தும்போது, "ஆமா, நீ அந்த ஜோக்கு ரூட் தானே விட்டுட்டுருக்க" அப்படின்னு கையில பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் எடுத்து குடுக்குறா. இவளும் ஆர்வமா அந்த லெட்டர் எடுத்து பார்த்தா, "உன்னையெல்லாம் எவனுக்குமே பிடிக்காது. ரொம்ப சீன் போடாத. மனசுல அழகின்னு நெனச்சிட்டு திரியாத" அப்படின்ற மாரி எழுதியிருக்கா. இத பார்க்கும்போது அவளுக்கு செம்ம வெறுப்பாயிருது. அந்த டைமு சன்ஹே பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து கூப்பிட்டுட்ருக்கா. "உன்ன கிளாஸ் மிஸ் கூப்பிட்றாங்க" அப்படின்ட்டு. இவளும் என்னன்ற மாதிரி கேட்கும்போது, ஏதோ ஒரு ரூமர் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வைரல் ஆயிட்டுருக்காம். அதனால இந்த ஸ்கூலையே டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்களாம் அந்த காம்படிஷன்லேருந்து. "என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே!" அப்படின்ட்டு இவளும் வந்து என்ன விஷயம்ன்ற மாரி செக் பண்ணி பார்த்தா, இந்த டீம் மெம்பர்ஸில யாரோ ஒருத்தவங்க பேரண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த காம்படிஷன்ல ஜட்ஜா இருக்காங்களாம். ஸோ ஜட்ஜா இருந்துட்டு, அவங்க பொண்ண வந்து பாஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அப்படி இப்படின்ட்டு பயங்கர வைரலா அந்த ரூமர் போயிட்டுருக்கு. இத பார்த்தோன்னே சன்கே செம்ம டென்ஷன் ஆகி பாத்ரூம்ல ஃபோன்ல யார்ட்டயோ கத்திட்டு இருக்கா. எனக்கு நல்லாவே தெரியும். இவ தான் இந்த விஷயங்கள பண்ணியிருக்கா. அவள நான் என்ன பண்றேன்னு பாரேன் அப்படின்ட்டு. என்ன பண்ணுவ அப்படின்னு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அசால்ட்டா உள்ள வந்துட்டுருக்காளா, இவள நல்லா வெறுப்பேத்தணும் அப்படின்னு. நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த அனாதையா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயா அரிசியெல்லாம் குடுப்பாங்களாமே. அந்த அரிசி எங்க அப்பா பே பண்ண டாக்ஸ்லேருந்து வந்தது. அப்பன்னா நீ எங்க அப்பா காசுல தான் தின்னுட்டுருக்கன்ற மாரி சொல்லும்போது, இவளுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இருந்தாலும் எதுவுமே சொல்லாம, அப்படியா ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாரி சொல்லிட்டு போயிர்றா. இவளுக்கு இன்னுமே இரிட்டேட் ஆகுது. நேரா கிளாஸ் ரூம்ல வந்து ஹீரோயினோட நோட் புக் எடுத்து பார்த்துட்ருக்கா. அந்த லெட்டர்ல வந்துட்டு எழுதியிருக்குல்ல, "நீ ரொம்ப அசிங்கமா இருக்க. உன்னலாம் யாருக்குமே பிடிக்காது" அப்படின்னு. அந்த ஹேண்ட் ரைட்டிங்கும் ஹீரோயினோட ஹேண்ட் ரைட்டிங்கும் வச்சு பார்க்குறா. 2மே மேட்ச் ஆகுது. "அடி பாவி! அப்ப இந்த லெட்டரையுமே நீ தான் எழுதினியா? உன்ன நான் விடவே மாட்டேன்டி" அப்படின்னு. எங்கிட்ட ஜினா பார்த்தீங்கன்னா, பாத்ரூம்ல உட்காந்து யாருக்கோ டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. ப்ராப்பரா என்னன்றது தெரில. ஆனா, "நீ கரெக்ட்டா இந்த ரெஸ்டாரண்ட்ல போய் பேமெண்ட்ட வாங்கிரு. மிஸ் பண்ணிறாத" அப்படின்ற மாரி தான் டெக்ஸ்ட் பண்றான். அந்த சைடு ஒரு பையன காட்டுறாங்க. இவனோட பேர் பார்த்தீங்கன்னா கிம். இவனும் அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வரான். எங்கிட்ட ஜினா பாத்ரூம்லாம் போயிட்டு வெளிய வரா. இந்த சன்கி பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கெட் நெறைய தண்ணி எடுத்து அவ மூஞ்சில ஊத்தி விட்றா. "என்கிட்ட மோதுற வேல மட்டும் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோவேன், உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாது" அப்படின்ட்டு கத்திட்டு போறா. ஜினாவா செம்ம டென்ஷனோட அந்த தண்ணி சொட்ட சொட்ட நின்னுட்ருக்கா. ரொம்ப வில்லத்தனமா பார்க்குறா. இவ என்ன பண்ண போறான்றது தெரில. இங்கிட்டு கிம்மு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து பயங்கரமா சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த அம்மா பார்த்தீங்கன்னா, "நீ என் பையனோட ஃப்ரெண்டாப்பா, நல்லா சாப்பிடு சாப்பிடுன்ற" மாரி சொல்லும்போது, "இங்க பாருங்க, பாசத்தெல்லாம் கொட்டி தீர்த்துட்டு இருக்காதீங்க. உங்க பையன் என்கிட்ட இவ்ளோ காசு கடனா வாங்கியிருக்கான். அந்த காச எடுத்து வைங்கன்ற" மாரி ரொம்ப ரூடா கேட்டுட்டு இருக்காங்க. அந்த அம்மாக்கா ஒரு மாரியா இருக்கு. இங்கிட்டு கிளாஸ் ரூம்ல காட்டுறாங்க. ஜோ பார்த்தீங்கன்னா, இப்பதான் கண்ண முழிச்சு பார்க்குறான். தூங்கிட்டு இருந்திருப்பான் போல. இங்கிட்டு நம்ம ஜினாவோட பிளேஸ்ல ஜினாவ காணோம். "இவன் எங்கடா போனான்?" அப்படின்ட்டு பரபரப்பாயிட்டு இருக்கும்போது, ஜினா பார்த்தீங்கன்னா, அப்படியே தண்ணி சொட்ட சொட்ட அப்படியே வந்துட்டுருக்கா. அத பார்த்து ஜோ அப்படியே பதறி போய் ஒரு டவல் எடுத்து அவள போத்தி அவள நர்ஸ் ரூம் பார்த்தீங்கன்னா, கூட்டு போயிட்டுருக்காங்க. இங்கிட்டு சன்னியக்கு பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வயித்தெரிச்சலா இருக்கு. ஏன்னா, ஜோ மேல இவளுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு இல்லையா? எங்கிட்ட கிம்மு பார்த்தீங்கன்னா, மழையில நனைஞ்சுட்டு அப்படியே உள்ள வந்துட்டுருக்கான். இவங்க 2 பேரும் வந்துட்டுருக்காங்களா? "ஆமா, என்னது இது? ஏம்மா இப்படி நனைஞ்சு வர? மழையில இலையில நனைஞ்சியா? இல்ல வேற எதுவும் ஆச்சா?" அப்படின்ட்டு கிம்மு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நக்கலா கேட்குறான். ஆனா, இவங்க 2 பேரும் அங்கேருந்து போயிட்டே இருக்கானுங்களா. "ஏய், என்ன கிளாஸ ஸ்கிப் பண்ணிட்டு போறீங்களா?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, ஜோ வந்து சொல்றான், "ஸ்கூல் டைம்ல அந்த மாரிலாம் பேசிட்டு இருக்காத" அப்படின்னு. "நீ யார்றா அத சொல்ல?" அப்படின்ட்டு அவன் சண்டைக்கு போறான். அப்போ ஜினா வந்து சொல்லிட்டு இருக்கா, "நாங்க கிளாஸ் எல்லாம் கட் அடிக்கல. நான் வந்து நர்ஸ் ரூமுக்கு போறேன்" அப்படின்ட்டு அங்கேருந்து போறா. இவன் கையில வந்து ஏர்பாட்ஸ் வச்சிருக்கானா, அத யார் கண்லயுமே படாம பார்த்துக்கோன்ற மாரி சொல்லிட்டு போறா. ஸோ அப்படியே இவன் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். இவன் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கஷ்டப்படுற ஒரு பையன் தான். ஸோ இவன் வந்து இந்த ஸ்டூடண்ட்ஸோட திங்ஸ் எல்லாத்தையுமே திருடிட்டு இருப்பான் போல. அந்த மாதிரி ஏர்பாட்ஸை எடுத்துட்டு இருக்கும்போது, ஜினா பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பா. இவனுக்கு ஒரு மாரியா இருக்கும். என்ன போட்டு குடுக்க போறியா?" அப்படின்னு. "எனக்கு வேற வேலை இல்ல. நான் இதுலலாம் இன்வால்வ் ஆக மாட்டேன்" அப்படின்ற மாரி சொல்லும்போது, இவன் ஒரு மாதிரி பார்க்குறான். "ஆனா, நீ வந்துட்டு எனக்கு வேற ஒரு விஷயம் பண்ணணும். அதுக்காக நான் உனக்கு சம்பளமும் தரேன்" அப்படின்னு. அதாவது இவங்க 2 பேரும் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா, ஏமாத்தி காசெல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க போல. அந்த விஷயங்கள தான் 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க.
இங்கிட்டு ஜோ பார்த்தீங்கன்னா, அந்த விஷயங்கள தான் பார்த்துட்டு இருக்கும்போது, ஒரு பையன் வாண்டடா வந்து, "என்னது இத பார்த்துட்டு இருக்கன்ற" மாரி டைரிய புடுங்குறான். அதாவது அந்த வரவு செலவு எல்லாத்தையுமே இந்த டைரியில தான் நோட் பண்ணி வச்சிருந்திருப்பான் போல. இத அவன் புடுங்கிட்டானே அப்படின்ட்டு அவன்கிட்ட சண்டைக்கு போகும்போது, அந்த சண்டையில பார்த்தீங்கன்னா, சன்ஹேயோட திங்ஸ் எல்லாமே கீழ விழுந்திருக்கும். ஸோ அத எடுத்துட்டு இருக்கும்போது, ஜோ வந்து அவனோட ஃபோன மிஸ் பண்ணிட்டு போயிட்டான் போல. இந்த ஃபோனையுமே எடுத்து பார்க்குறா. ஹீரோயின் கூட பேசின அந்த கான்வர்சேஷன் எல்லாமே இருக்கு. ஆனா ஹீரோயினோட நம்பர பாஸ்ன்னு சொல்லி சேவ் பண்ணி வச்சிருக்கான். யார் இந்த பாஸா இருக்கும் அப்படின்ட்டு இவ யோசிச்சுட்டு இருக்கா. அதே சமயம் இங்கிட்டு ஜோ பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின நர்ஸ் ரூமுக்கு கூட்டு வந்திருப்பான். "நீ ஓகே தானே?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, அவ பார்த்தீங்கன்னா, அப்படியே ரொம்ப அப்பாவியா சொல்லிட்டு இருக்கா. "நான் ஓகே தான். ஆனா சன்னிய தான் என்னோட வழியில வந்து என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கான்ற" மாரி சொல்லும்போது, "நீ எதையும் நினைக்காத. நீ வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்ற" மாரி சொல்லும்போது, 2 பேரும் அப்படியே கொஞ்சம் க்ளோஸ் அப்ல போற மாரி தான் தெரியுது. உண்மைய சொல்லணும்னா, எனக்கு அவள நெனச்சா ரொம்ப பயமா இருக்கு. அடுத்து என்ன பண்ணுவாளோ? அப்படின்றத நெனைக்கும்போது எனக்கு ஒரு மாரியா இருக்குன்னேன். இவன் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி தான் பார்க்குறான். இவங்க 2 பேத்துக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றது தெரியல. இதுக்கப்புறம் ஸ்கூலெல்லாம் முடிச்சு ஹீரோயின் வரும்போது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டுருக்காங்க, "நேத்து ஈவினிங் நீ சீக்கிரமாவே ஸ்கூல் விட்டு போயிட்டீல்ல, அப்போ ஒரு விஷயம் நடந்தது. கிம்மு வந்து ஸ்டூடண்ட்ஸ் கிட்டலாம் காச ஏமாத்தி வாங்கிட்டு இருந்திருப்பான் போல. டீச்சர் கிட்ட அவன் கையும் களவுமா மாட்டிட்டான்" அப்படின்னு. இவளுக்கு ஒரு மாதிரி பக்குன்னு இருக்கு. ஆத்தாடி அவன் நம்மள இம்மல போட்டு விட்டானா அப்படின்னு. ஆனா கிம் பார்த்தீங்கன்னா, ஹீரோன பத்தி எதுவுமே சொல்லல. சரி அவன பார்க்கலாம் அப்படின்ட்டு அவ வந்துட்டுருக்கா. அங்க தான் கிம் வந்து ஒளிஞ்சு உட்காந்துட்டுருக்கா. அவள பார்த்தோன்னே வெளிய வரும்போது, இவ பார்த்தீங்கன்னா அப்படியே டக்குனு போய் அவன ஹக் பண்ணிக்கிறா. "நீ எனக்காக தான் இத பண்ணேன்றது தெரியும். என் பேர நீ இன்வால்வ் பண்ணல" அப்படின்னு. அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிருது. "நீ ஏன் இந்த மாதிரி பண்ற?" அப்படின்னு. "கொஞ்சம் தள்ளிக்கோ, எனக்கு இங்க வலியா இருக்கு" அப்படின்னு. "ஏன் உங்க அப்பா உன்ன திரும்பவும் அடிச்சிட்டாரான்ற" மாரி கேட்கும்போது, ஆமா அந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லன்ற மாதிரி சொல்லிட்டுருக்கான். இவனுக்கு ஒரு தனியா ஒரு பாஸ்ட் இருக்கும் போல. "உங்க அப்பாக்கு என்னதான் பிரச்சனை? சும்மா சும்மா ஏன் உன்னவே அடிச்சிட்டு இருக்கான் அந்த ஆளு" அப்படின்னு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் பார்த்துக்கிறேன்ற" மாதிரி இவன் சொல்லும்போது, இவ பார்த்தீங்கன்னா, "நீ வந்து எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஆள் தெரியுமா?" அப்படி இப்படின்ட்டு அந்த லவ் சினாரியல்லாம் கொஞ்சம் இவன்கிட்டயும் காமிச்சுட்டு இருக்கா. இந்த விஷயங்கள சன்ஹே பார்த்தீங்கன்னா பார்த்துட்டுருக்கா. "ஓ! நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த திருட்டுத்தனத்த பண்ணிட்டு இருக்கீங்களா? இருங்கடி உங்கள நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஜோவும் பார்த்தீங்கன்னா, மொட்டை மாடியில நின்னு பார்த்துட்டு தான் இருக்கா. அவ அடங்கவே மாட்டா போலயே அப்படின்ட்டு. ஸோ இவங்க 4 பேருமே சரியான சைக்கோவா தான் இருப்பானுங்க போல. இதுக்கப்புறம் ஜினா பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட லஞ்ச் எல்லாம் ரொம்ப ஜாலியா சாப்பிடலான்னு உட்காந்துட்டு இருக்கும்போது, இந்த சன்னிய பார்த்தீங்கன்னா, விறுவிறுன்னு வந்து அவளோட பிளேட்ல பாலெல்லாம் ஊத்தி விட்றா. இவளுக்கா செம்ம டென்ஷன் ஆகுது. மத்த எல்லாரும் கத்துறாங்க, "ஏய் உனக்கு அறிவே இல்லையா? சாப்பாட்டுல இப்படி தான் பண்ணுவியா?" அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா, பொறுமையா, "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்ட்டு அவங்க எந்திரிச்சு போகும்போது, இந்த சன்னிகிட்ட தானே ஜோவோட ஃபோன் இருக்கு. அந்த ஃபோன்ல இருந்து ஜினாக்கு பார்த்தீங்கன்னா, ஃபோன் பண்றா. "அப்ப நீயும் அவனோட சேர்ந்து இந்த ஃப்ராடுத்தனம் தான் பண்ணியா? என் கையில மாட்டுனியா? இருடி நான் உன்ன வச்சு செய்றேன்" அப்படின்னு. இவன் மூஞ்சில பெருசா எதுவுமே தெரியல. பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஜோ வந்து நின்னுட்டுருக்கானா, இவளும் எதுவுமே சொல்லாம அங்கருந்து போயிர்றா. சன்ஹே பார்த்தீங்கன்னா, திரும்பி பார்க்கும்போது, இப்ப தான் நோட் பண்றா, ஜோ வந்து அங்க நிக்கிறான் அப்படின்னு. "நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசலாமா?" அப்படின்னு அப்படியே மொட்டை மாடியில 2 பேரும் மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. "என்ன விஷயம்? அத பத்தி பேசணும்" அப்படின்னு சன்ஹே கேட்கும்போது, ஆக்சுவலா எனக்கு பதிலா ஹீரோயின் வந்து ரிப்ளை பண்ணிட்டா. "எனக்கு அது தெரியாது. அதுக்கு என்ன மன்னிச்சுக்கோ" அப்படின்னு. "அதெல்லாம் இருக்கட்டும்ன்ற" மாரி சொல்லும்போது, ஹானஸ்ட்டா சொல்லணும்னா, "எனக்குமே உன்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும்" அப்படின்ற மாதிரி ப்ரப்போஸ் பண்றான். இவளுக்கு அத எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. "என்னடா சொல்ற? உண்மையாவா?" அப்படின்னு. "ஆமா. இன்னையிலேருந்து நம்ம 2 பேரும் டேட் பண்ணுவோம். ஆனா, நீ வந்து ஹீரோயின டிஸ்டர்ப் பண்ணாத. ஏன்னா, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப மோசமான ஒரு பெர்சனா இருக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு. "நான் அந்த மாதிரிலாம் ஒரு ஆளே கிடையாதே. நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு நெனைக்கிற" அப்படின்ற மாதிரி இவ பார்த்தீங்கன்னா, அப்படியே சொல்றா. இவன் உண்மைக்குமே இவள பிடிச்சு இந்த மாரி சொல்றானா? இல்ல ஹீரோயினுக்காக சொல்றானா? அப்படின்றது தெரியல. இங்கிட்டு நம்ம கிம்ம காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா, ஃபோன வேற தொலைச்சிட்டான்ல. ஸோ, புதுசா ஒரு ஃபோன் பார்த்தீங்கன்னா வாங்கி ஹீரோயினுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கான். இதான் என்னோட புது நம்பரு. இதுக்கப்புறம் இந்த நம்பருக்கு நீ கால் பண்ணுன்ட்டு ஃபோன வைக்க போகும்போது, இவ பார்த்தீங்கன்னா, "நான் உன்ன இப்போவே பார்க்கணும்" அப்படின்னு. இவனும் அடிச்சு புடிச்சு ஓடி வந்துட்டுருக்கான். இவளும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லும்போது, இவனா செம்ம டென்ஷன் ஆயிட்டுருக்கான். இருக்கட்டும் நான் அவள போய் என்ன பண்றேன் பாருன்னு அங்கேருந்து போகும்போது, "அமைதியா இருடா. நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். அதுபடி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம்" அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா, அவன ஒரு மாதிரி பார்க்குறா. இவனும் "சொல்லுமா சொல்லு. நீ சொன்னா நான் பண்ணிருவேன்" அப்படின்ற மாரி தான் பார்த்துட்டுருக்கான். மறுநாள் ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு டீச்சருக்கு வந்து கல்யாணம் போல. ஸோ, அவங்களுக்காக ஃபண்ட் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டுருக்கா லீடர் பொண்ணு. ஸோ, அந்த காசெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வெளிய வரும்போது ஹீரோயின் வரா, ஜினா வரா. "நானும் அந்த காச தரவான்ற" மாரி கேட்கும்போது, இந்த பொண்ணு வேணான்றா. "ஏன்பா நான் ஆர்ஃபன்றனால நீ என்கிட்ட காசு வாங்க மாட்றியா?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருது. காதுல வந்து ஏதோ ஒண்ணு சொல்லிட்டுருக்கா. என்னன்றது தெர்ல.
எங்கிட்ட சன்னியே பார்த்தீங்கன்னா, மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயுமே சீன போட்டுட்ருக்கு. நானும் ஜோவும் வந்து லவ் பண்றோம் அப்படின்னு. அப்படியாப்பா அப்படின்ட்டு அந்த அலக்கைஸ் எல்லாருமே கேட்கும்போது, இவ ரொம்ப ஜாலியா அவளோட லாக்கர்ல பார்த்தீங்கன்னா, அந்த பாஸ்வேர்டெல்லாம் போட்டு ஓப்பன் பண்ணும்போது, இத ஜீனா பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிட்டுருக்கா. ஆமா, நீயும் ஜோவும் டேட் பண்றீங்க போல, நான் கேள்விப்பட்டேன். எனிவேஸ் என்னோட ஃப்ரெண்டு வந்து ரொம்ப லக்கி அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க வந்து போயிட்டுருக்கு. இந்த பாஸ்வேர்டு அப்புறம் 4வது பீரியட் வந்து பிடி பீரியடு. அந்த பீரியட்ல நம்ம இந்த விஷயங்கள வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஏதோ ஒரு மெசேஜ போட்டு விட்றா. அந்த 4வது பீரியடும் வருது. ஜோவும், ஜினாவும் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே கிராஸ் ஆகுறானுங்க. அவங்க வந்து போயிடுறா. அப்ப சன்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கா. எனக்கு இந்த பிடிஏ பீரியடு சுத்தமா பிடிக்கல. சரி விடு, நீ கிளாஸ் ரூமுக்கு வந்துரு. நம்ம 2 பேரும் அங்க மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஜோ சொல்லிட்டு போயிடுறான். இவளும் பார்த்தீங்கன்னா, அந்த சார் கிட்ட போய் பெர்மிஷன் கேட்குறா. எனக்கு வயிறு வலிக்குது. அதனால நான் நர்சிங் ரூமுக்கு போறேன் அப்படின்னு. சரி போய் தொலைன்னு அவரும் விட்டுறாரு. இங்கிட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அதாவது ஜினா பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்ட் டீச்சர் இருக்கார் இல்லையா? அவர்கிட்ட வந்து ஏதோ பேசிட்டு இருக்கா. இங்கிட்ட அந்த பைத்தியக்காரி சன்யா இருக்காளே, அவ பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூமுக்கு வந்து பார்க்குறா. பிளாக் போர்டில் வந்து நீ ஆர்ட் டீச்சரோட ரூமுக்கு வான்ற மாதிரி எழுதியிருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு இவ அந்த எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறா. இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ஜோ பார்த்தீங்கன்னா அவளோட லாக்கரை ஓப்பன் பண்ணி என்னமோ பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோனுக்கு ஜினாக்கு வந்து ஒரு மெசேஜ் பண்ணுறான். இந்த மாதிரி அவள் கிளாஸ் ரூமை விட்டு வெளியே வந்துட்டா அப்படின்னு. இங்கிட்டு இவ என்னன்னா, அந்த ஆர்ட் டீச்சர் கிட்ட என்னோட கை வந்து ரொம்பவே பேலன்ஸ் இல்லாம நடுங்குது. என்ன பண்றதுன்னே தெரில அப்படின்ட்டு. வெறும் கைய பிடிச்சு நார்மலா பார்த்துட்ருக்காங்க. நீங்க இதுக்கு முன்னாடி அந்த ட்ரூ ஃபீலிங்ஸ பத்தி சொன்னீங்கல்ல, அத பத்தி நானும் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு ஏதோ பேசிட்டு இருக்கா. இத இந்த பைத்தியக்காரி பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு, சிக்குனாடா இத வச்சு இவ்வளோ நான் செய்ய போறேன் அப்படின்ற மாதிரி ஏதோ சிரிச்சுட்டு இருக்கா. எங்கிட்ட ஜோ பார்த்தீங்கன்னா, அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவன் ஃப்ரெண்டோட செக் பண்ணிட்டு அப்படியே வெளியே வந்துட்டுருக்காங்க. இந்த பிடி பீரியட் எல்லாமே முடிஞ்சுட்டு கிளாஸ் ரூமுக்கு வந்து பார்த்தா, அங்கங்கே திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சதுரி கிடக்கு. என்னடா திங்ஸ் எல்லாம் சதுரி கிடக்கு அப்படின்னா, அந்த லீடர் பொண்ணு பார்த்தீங்கன்னா, அந்த அமௌண்ட்டை போய் செக் பண்ணி பார்க்குறா. அமௌண்ட்டை காணோம். ஸோ நீ தானே பிடி பீரியடில் எங்கேயோ போன? கிளாஸ் ரூம்லேயே நீ தான் ஆல்ரெடி ஃபஸ்ட் இருந்த. அப்போ நீ தான் அந்த காசு எடுத்தியா அப்படின்ட்டு எல்லாருமே பிரச்சனை பண்ணும்போது, நான் ஏன் திருட போகிறேன்? எங்கள் அப்பா என்ன பிச்சையா எடுக்கிறாரு? நான் பணக்காரி அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா பேக்லாம் ஓப்பன் பண்ணி காட்டுறா. உள்ள எதுவுமே இல்லை. அப்போது கிம் வந்து சொல்லிட்டு இருக்கா, உன் பேக்கில் இல்லைன்னா என்ன லாக்கரில் வச்சிருப்ப அப்படின்ட்டு லாக்கரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள கிம் வந்து மிஸ் பண்ணியிருந்திருப்பான்ல, அந்த ஃபோன் இருக்கு. என் ஃபோனையும் நீ தான் திருடி வச்சிருக்கியா அப்படின்னு. இங்கே பாரு, அன்னைக்கு நீ விட்டுட்டு போயிட்ட, உங்ககிட்ட கொடுக்கணும்னு நான் எடுத்து வச்சிருந்தேன்ற மாதிரி சொல்கிறா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏர்பாட்ஸ் இருக்கு. இது யாரோடது? இதையுமா நீ திருடி வச்சிருக்க அப்படின்னு. ஆக்சுவலாக அது அந்த லீடர் பொண்ணோடது போல். கிம்மு தான் ஆட்டையை போட்டு வச்சுருந்துருப்பான். ஆனால் அவளை மாட்டி விடணும் அப்படின்றதுக்காக தான் அதெல்லாம் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. இவ அப்படியே ஜினாவை தான் பார்க்குறா. அவள் பார்த்தீங்கன்னா, இது இப்போ தாண்டி ஸ்டார்ட் ஆகிருக்கு, இன்னி உனக்கு இருக்குன்ற மாதிரி அப்படியே யாருக்குமே கேட்காத வாய்ஸில் சொல்லும்போது இவள் தலையை பிச்சுட்டு இருக்கா. அடியே நான் உன் ட்ராப்பில் மாட்டிக்கிட்டேன்னா இங்கே பாருங்கள், எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஜினா தான், நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு கத்தி பார்க்குறா, கதறி பார்க்குறா. எவனுமே கேட்கல. இவ பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து காசெல்லாம் இவங்க ஆட்டையை போட்டிருப்பாங்கல்ல, ஸோ அந்த மெசேஜை பற்றி சொல்லலாம் அப்படின்ட்டு அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா எடுத்து பார்க்குறா அவன்கிட்டருந்து பிடுங்கி. ஆனால் அதில் எந்த ஒரு மெசேஜுமே இல்லை. என்ன என் மேலே பழி தூக்கி போடலான்னு பார்க்குறியா? அவனை மாதிரி கேவலமான ஒரு ஆளை நான் பார்த்தது இல்லைன்ற மாதிரி கிம்மு பார்த்தீங்கன்னா ரொம்ப வெறுப்பேற்றிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கிளாஸ் மிஸ்ஸும் அந்த ஆர்ட் டீச்சரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்காங்க. அந்த ஆர்ட் டீச்சரை பார்த்த உடனே இந்த ஆர்ட் டீச்சருக்கும் ஹீரோனுக்கு வந்து அஃபேர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்க கிளாஸ் மிஸ் பார்த்தீங்கன்னா அவளை போய் அடிச்சு போடுறாங்க. இந்த ஸ்கூலில் வந்து ஃபண்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்களே ஒரு டீச்சருக்கு மேரேஜ்னு சொல்லி, அது இந்த டீச்சர் தான். இவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறதே அந்த ஆர்ட் டீச்சர் தான் போல. ஸோ அதனால தான் டென்ஷன் ஆகி அடிச்சிட்டாங்க. அப்போ ஹீரோன் வந்து சொல்லிட்டு இருக்கா, நான் வந்து அவர்கிட்ட கவுன்சிலிங்காக போனேன். அவர் எனக்கு சஜஷன் பண்ண அந்த ஃபவுண்டேஷனோட பேர் வந்து ட்ரூ ஃபீலிங்ஸ் அப்படின்னு. இந்த சன்கேக்கா, அட பாவீங்களா, என்ன இப்படி பழி வாங்கிட்டீங்களாடா, என்ன இப்படி கோர்த்து விட்டுட்டீங்களேடா அப்படி ரொம்ப கதறிட்டு இருக்காளா. அப்போ அந்த கிளாஸ் மிஸ் வந்து கேட்குறாங்க, எதுக்காக நீ கிளாஸ் ரூமுக்கு வந்த அப்படின்னு. நான் வந்து ஜோவை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் பார்த்தீங்கன்னா அந்த பெல்ட்டி அடிச்சிடுறான். நான் இப்போ உன்னை மீட் பண்ண வரேன்னு சொன்னேன், நான் எக்யூப்மெண்ட் தானே செக் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு. ஏன்டா நீயும் ஏன்னா அந்த மாதிரி பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்படியே கிட்ட காதில் வந்து சொல்லிட்டு இருக்கா, நான் ஆல்ரெடி சொன்னேன் ஹீரோன் கிட்ட வச்சுக்காத அப்படின்னு. கேட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவளை பார்த்தீங்கன்னா அப்படியே கதற விட்டு இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுட்டு இருக்கா. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃபோனில் எதையோ பார்த்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து நடந்திருக்கும்ல அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கிம்மு பார்த்தீங்கன்னா வீடியோலாம் எடுத்து ஆன்லைன்லாம் அப்லோட் பண்ணி விட்டான் போல். ஸோ இவளுக்கு ஒரே அசிங்கமாக போயிடுச்சு. சரி சீக்கிரம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்தா அங்கே ஜினா பார்த்தீங்கன்னா நின்றுட்டுருக்கா. ஏன்னாம்மா சீக்கிரம் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கு அப்படின்னு. நீ தானே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ண, எதுக்குடி இந்த மாதிரி பண்ணன்ற மாதிரி கேட்கும்போது, நீ தான் வாண்டடாக என்கிட்ட வந்து வம்பிழுத்த, எனக்கு அம்மா அப்பா இல்லைன்னு சொல்லி என்னை வெறுப்பேற்றின, ரூமர்ஸ் எல்லாம் கிளப்பி விட்ட,
அதாண்டி இந்த மாதிரி பண்ணேன்ற மாரி சொல்லும்போது, "நீ யார்கிட்ட மோதிட்டு இருக்கன்னு தெரியுமா? எனக்கு அம்மா, அப்பா இருக்காங்க. அவங்க எவ்வளோ பவர்ஃபுல்னு உனக்கு தெரியுமா? என்கிட்ட வச்சுக்காத அனாதை நாயேன்ற" மாரி சொல்லும்போது, ஹீரோனுக்கு இன்னி வெறுப்பாயிருது. என்ன சொன்ன? அம்மா, அப்பா இருக்காங்களா? ஸ்டார்ட்டிங்ல நம்மளோட மிஸ் வந்துட்டு யார் கூடயோ அஃபேர்ல இருந்து அவமானப்பட்டு போனாங்களே! அது யார் கூடன்னு தெரியுமா? உன் அப்பனோடவன் அப்படின்னு. அவ்வளோதான் அவளுக்கு பயங்கர ஷாக் ஆயிருது. இந்த விஷயங்கள் மட்டும் வெளிய வந்துச்சுன்னா என்ன ஆகும்? உங்க அப்பாவ வேலைய விட்டு தூக்கிருவாங்க. உன்ன எவனுமே சேர்த்துக்க மாட்டான் ஃப்ரெண்ட்ஸா. உனக்கு அம்மா, அப்பா இருந்தும் நீ அனாதையா ஆவ. ஆனா, அம்மா, அப்பா இல்லாம நான் எப்படி பொறந்திருப்பேன்? அப்படின்ற மாரிலாம் சொல்றா. அவங்க அம்மா வந்துட்டு சாகுறத நின்னு வேடிக்கை பார்த்துருப்பாளாம். அந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வருது. அப்படியே சனிய பார்த்தீங்கன்னா, ஹக் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கா. என்னோட ஃபர்ஸ்ட்டு டார்கெட்டா, நீ தாண்டி என்கிட்ட வந்து சிக்குன. அதுக்கு நான் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா, இந்த ஸ்கூல் லைஃப் வந்து எனக்கு போர் அடிக்காம ரொம்ப சூப்பரா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிட்டேன்ற மாரி சொல்லிட்டு, ஒரு மாதிரி சிரிக்கிறா. சன்வியக்குலாம் பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு சைக்கோவ நம்ம பார்த்ததே இல்லையேன்ற மாரி இருக்கு. ஸோ, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா பிடிச்சிருந்தது அப்படின்னா, கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.